மக்களுடைய அடிப்படை பிரச்சனையான கழிவுநீர், கழிப்பறை வசதி, குடிநீர் இதை மேம்படுத்துவதற்கு ஏதாச்சும் ஒரு நல்லதை செஞ்சிருக்கிறாங்களா? அப்படி பார்த்தா இல்ல. காங்கிரஸ் கட்சியில போட்டியிடுது திமுக கூட்டணியோட. அந்த திமுக கட்சி 22 கட்சி 23 கட்சியை கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்குது. இன்னொரு கட்சி பாத்தீங்கன்னா அதிமுக, அது ஒரு கூட்டணியில ஒருத்தர் நிக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு எதற்காக வாக்கு செலுத்தணும்? இங்க படித்த பிள்ளைகள், இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் அதிகமாக இருக்கிறீங்க. எதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்? ஏன்? அதாவது நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க, நம்ம வீட்டு குழந்தைகள் படிக்க வசதியின்றி வாழ்வாதாரத்திலே பெரிய நெருக்கடியாக பொருளாதாரத்தை ஈட்ட முடியாத ஏழ்மை வறுமை நிலையில இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்களை மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா மருத்துவம் படிக்க முடியாது. ஏன்? நீட்னு ஒரு தேர்வை கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் கட்சி. அந்த நீட் தேர்வுனா என்ன? தேசிய நுழைவுத் தேர்வு. அந்த நுழைவுத் தேர்வுல பாஸ் பண்ணாதான், பரீட்சை எழுதினாதான் நீங்க மருத்துவர் ஆக முடியும். அப்படின்னா அது முழுக்க முழுக்க வட இந்தியர்களுக்கான, குறிப்பாக மத்திய சர்க்கார் மாநிலங்கள், வட மாநிலங்கள் வாழக்கூடிய மக்களுக்கு தான் அது பயனடையுது. இதை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நம்ம பிள்ளைங்க படிச்சு எழுத முடியுமான்னு கேட்டா முடியாது. அதே போல ஆழ்தூக்கி சட்டம், என்ஐஏ என்கிற கொடும் சட்டத்தை கொண்டு வந்தது இந்த காங்கிரஸ். கச்சத்தீவு சொல்லுவாங்க. சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகப்படியா சொன்ன வார்த்தை, எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தினால் நாங்கள் கச்சத்தீவை பெற்று தருவோம் சொல்லுவாங்க. அந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது இந்த காங்கிரஸ் கட்சி. கச்சத்தீவு பிரச்சனை என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணற்ற மீனவ சமூகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை தான் கச்சத்தீவு. அது நம்முடைய நிலம். அந்த நிலத்தை தாரை வார்த்தை லங்கைக்கு கொடுத்தது இந்த காங்கிரஸ் கட்சி. இப்படியா இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட போறோம்? இலவசம் தரங்கிறான், 8000 ரூபாய் கூப்பன் தரங்கிறான். 8000 ரூபாய் கூப்பனை வச்சு கிரைண்டர் வாங்கிக்க, மிக்சி வாங்கிக்க, டிவி வாங்கிக்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். அதிமுக என்ன சொல்றான்? கூட்டணி கட்சியில போட்டிடுறாரு அண்ணன் தேர்வோகி பாண்டி. அந்த கட்சி என்ன சொல்லுது? நாங்க மாதம் உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம், உங்களுக்கு நாங்க பிரிட்ஜ் கொடுப்போம். பிரிட்ஜை கொடுத்தே கரண்ட் அவங்க கொடுக்கறது. கரண்ட் கொடுக்குறாங்களா? இலவசமா கொடுக்குறாங்களா கரண்ட்? இல்ல. இப்ப கடைசியா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறாரு. அவர் ஒன்னு சொல்றாரு, தாலிக்கு நான் தங்கம் தரேன், 1 பவுன் தரேன், அதாவது முறைமாமன் சீர் தரேன், அண்ணன் வீட்டு சீர்திட்டம், மகளிர் சுய உதவிக்குழுக்கு நான் வட்டியில்லா கடனை 5 லட்சம் ரூபாய் தரேன். இதெல்லாம் எங்க இருந்து கொடுப்ப? ஏது காசு? ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய ஆண்டு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. இதுவரை தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிற கடன் தொகை 10.5 லட்சம் கோடி. ஐயா விஜய் அவர்கள், நீங்கள் சொல்லுகிற தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு வருடத்துக்கே 10 லட்சம் கோடி தேவை. அப்ப கடங்கார பய நாடாக இந்த நாட்டை மாத்த போறாங்க. எதற்காக இலவசம் பெறணும்? நம்மளால உழைச்சி சம்பாதிக்க முடியாது. ஆண்களுக்கு பெண்கள் சரி சமமா உழைக்கக்கூடிய இடத்துக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்குல்ல, நாம சம்பாரிச்சு வாங்கிக்க முடியும் அந்த பொருள்லாம். எது இலவசமா இருக்கணும்? நாம் தமிழர் கட்சியில என்ன தெரியுமா இலவசம்? அரசு பள்ளி எப்படி இருக்கு, தனியார் பள்ளி எப்படி இருக்குன்னு பாருங்க. தனியார் பள்ளி, ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரை தனியார் பள்ளி கல்லூரிகள் எந்த அளவுக்கு படிப்பை சொல்லி கொடுக்குதோ, நாம் தமிழர் அரசு, அண்ணன் செந்தமிழன் சீமானின் அரசு அமைந்தவுடன் ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை அனைவருக்கும் உலகத்தரத்திற்கு இலவசமாக கல்வி கொடுக்கப்படும். மருத்துவம், அமைச்சருக்கு ஒரு பிரச்சனைனா அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருப்பான், ஆனா சாமானிய எங்க போவான்? அரசு மருத்துவமனைக்கு போவான். அரசு மருத்துவமனைக்கு போறது ஒண்ணுதான், நேரா சுடுகாட்டுல போய் படுக்கிறது ஒண்ணுதான். அப்படி தரங்கெட்ட நிலையில் இன்னைக்கு அரசு மருத்துவமனை இருக்கு. தண்ணி பாட்டில் தவிச்ச வாய்க்கு எல்லாரும் தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணி பாட்டில் தவிச்ச வாய்க்கு கடையில 10 ரூபாய்க்கு விற்பனை பண்றதுக்கு வச்சிருக்கிறான். தண்ணீரை விற்பனைக்கு கொண்டு வந்துட்டான். ஆனால் நாம் தமிழர் அரசு அமைந்தவுடன் தண்ணீர் விற்பனைக்கு அல்ல, உலக உயிர்களின் தேவை. அந்த தண்ணீரை தடையின்றி தூய குடிநீராக உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். இதுதான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது. குறிப்பா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பா ஓட்டு கேட்க வாங்க 200 ரூபாய் காசை கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. மக்களுடைய பிரச்சனையை மக்கள் முன்னால் பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் செந்தமிழர் சீமானுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. வாக்குக்கு காசை கொடுத்துட்டு வா, 200 ரூபாய் தரேன், 300 ரூபாய் தரேன்னு சொல்லி இங்க மக்களை கூட்டமா அழைச்சிட்டு போவான். மறந்துடாதீங்க, வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு மாறுதலுக்கான தேர்தல். இந்த தேர்தலில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நமக்கான காலம் தந்த மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். வாக்கு பெட்டியில் வரிசை எண் 2 இருக்கக்கூடிய
ஏர் சுமக்கும் உழவர் என்கின்ற விவசாய சின்னத்திற்கு உங்கள் வாக்கினை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.